மன்னிப்பு கேட்குறாரு தமிழ்கிட்ட வந்து. என்னை மன்னிச்சிரு தமிழ், நான் அன்னைக்கு நடந்தது எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்துட்டு காட்டில் நடந்ததை மறந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. இப்போது எல்லாருமே உன்னை எல்லாரும் முன்னாடி வச்சு கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ்கிட்ட திரும்பவும் மன்னிப்பு கேட்குறாரு. உடனே தமிழ் சொல்கிறாங்க, இல்லைங்க, நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும்னு நீங்கள் எனக்கு அவசியம் கிடையாது. எல்லாரும் என்ன இப்படி பேசுறதுக்கு காரணம் நீங்க தானே. மன்னிப்பு கேட்டுட்டா எதுவும் மாறிடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கிருந்து போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இங்க வந்துட்டு இந்த ஈஸ்வரி வந்துட்டு சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது சேதுவோட குழந்தை தான் அப்படின்றது எல்லாரும் முன்னாடி நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு காட்டுக்குள்ள வந்துட்டு ஏதோ நடந்திருக்கு அவங்க 2 பேத்துக்குள்ளேயும், அதனால தான் அப்போ விளக்கு எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அந்த தமிழ்ச்செல்வி ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா என்கிட்ட சாவித்திரியும் தாமரையும் வந்து, எம்மா பாத்தியாமா காட்டுக்குள்ள யானைய விரட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு பாத்தியா? தமிழ்ச்செல்வி லேசுப்பட்ட ஆள் இல்லம்மா, அந்த மாமாவை காட்டுக்குள்ளேயே மயக்கிட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தாமரை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே சாவித்திரி வந்து, அந்த இதுதான் உனக்கு இல்லையடி, உனக்கு நானே ஸ்கெட்சு போட்டு பக்காவா பிளான் பண்ணி கொடுத்தாலும் சொதப்பிடுற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை திட்டிக்கிட்டு இருக்கு சாவித்திரி. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு மோகனா வந்து கிச்சன்ல நிற்கிறாங்க. அப்பத்தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த ரெட்டை தீபம் விஷயம் யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை, அதை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா உண்மை வெளியே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நடேசன் வந்து, அப்பத்தா எனக்கு ஒரு சந்தேகம், அன்னைக்கு மூப்புத்தாய் அம்மா அந்த வந்தாங்களே சாமி ஆடுறவங்க, அவங்க குறி சொல்லும்போது விளக்கு ரெட்டை தீபமா எரிஞ்சிச்சு, எதனால எரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கவும் உடனே அப்பத்தா வந்து, ஐயோ இந்த கிறுக்கு போய் எப்போ பார்த்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடே என்னடா குடிச்சு விட்டு எனத்தையாவது பார்த்துப்புட்டு உளறிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ரெட்டை தீபமும் எரியலை ஒத்த தீபமும் எரியலை, ஒரு தீபம் தானே எரிஞ்சிச்சு, உன் கடுக்கு மட்டும் ரெட்டை தீபம் எரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து இங்கே வந்து நம்ம நடேசன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன கிழவி நம்மளையே குழப்புது, நம்ம தான் தப்பா பார்த்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த மோகனா வந்து, அத்தை என்னத்த, நம்ம நடேசன் சொல்றது உண்மைதானே, அன்னைக்கு அந்த அம்மா குறி சொல்லும் போது ரெட்டை தீபம் எரிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் உடனே அப்பத்தா சொல்றாங்க, என்ன மோகனா அப்போ? உடனே அப்பத்தாவுக்கு வந்து, ஐயோ மாட்டிக்கிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அத்தை என்னத்த, ஏன் இப்போ நீங்கள் நடேசன்கிட்ட உண்மையை மறைச்சிங்க, ரெட்டை தீபம் எரிஞ்சிச்சு தானே, என்னத்த என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து திரும்ப திரும்ப கேட்கவும், அடியே என்னடி உங்ககிட்ட நான் சொல்ல முடியும் அப்படின்னு அப்பத்தா வந்து இழுக்கிறாங்க. ஒருவேளை அந்த 2 உண்மைக்கான பதில் தெரிஞ்சதுனால ரெட்டை தீபம் எரிஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அத்தை எனக்கு என்னமோ அப்படி தெரியலை, மண்ணில் விளக்கு எரிஞ்சிச்சதுக்கு ஒரு தீபம் எரிஞ்சதுக்கு எல்லாமே ஒன்றுதானத்தை, ரெட்டை தீபம் ஏன் எரியணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்துலேயும் ஒரு பதட்டத்தை பார்த்தேன், இப்போது கணேசன்கிட்ட பேசும்போதும் உங்கள் முகத்தில் ஒரு பதட்டம் தெரிஞ்சிச்சு, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து நம்ம அப்பத்தா கிட்ட வந்து விடாப்புடியா கேட்கவும் உடனே அப்பத்தா வந்து, சொல்கிறேன்டி, ஆனால் இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அத்தை அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க. அது வந்து தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்டைக்கரு உருவாயிருக்கு, தமிழ்ச்செல்வி இப்போ ரெட்டை குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இதை கேட்டுட்டு மோகனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியாத்த, இந்த விஷயத்தை ஏத்த நீங்க மறைக்கணும், நீங்க நேரடியா வந்து எல்லார்கிட்டையும் சொன்னா தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சந்தோஷப்படுவாங்கல்ல, அவரெல்லாம் உங்க பிள்ளையெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாருத்த அப்படின்னு மோகனா சொல்றாங்க. எனக்கு தெரியாதாடி இந்த விஷயத்த சொல்லறதுக்கு, தமிழ்ச்செல்விகிட்டே நான் இந்த விஷயத்த சொல்லலை, நான் டாக்டர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், எனக்கும் ஆசைதான் இந்த விஷயத்த சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களேன்னு, ஆனா சந்தோஷப்பட்டு என்னடி பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், சந்தோஷப்பட்டுறதுனால தமிழ் சேதுவோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஒன்று சேராதடி, அவங்க 2 பேரும் இப்போதைக்கு மனசு சேர்ந்து ஒன்று சேர்ற மாதிரி தெரியலை, 2 பேத்துக்கும் இடையில வந்துட்டு இன்னும் ஒரு நல்ல ஒரு இது வரவே கிடையாது, அதனால அந்த குழந்தைங்களை வச்சுதான் 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன், அதனால தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தை அப்படின்ற விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கிட்ட வந்து அப்பத்தான் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க.
அப்போது இந்த விஷயத்த நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து மோகனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் வந்துட்டு இழுக்கவும், நான் சொல்கிறேன்ல இந்த விஷயத்த நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து எல்லா விஷயத்தையும் மோகனக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா நைட்டு வந்து மோகனா வந்து ஒரு மாதிரியாகவே வந்துட்டு அந்த விஷயத்தை கிட்டத்துல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மோகனா வந்து வேகமாக வந்துட்டு ஸ்வீட்லாம் கிண்டி வந்துட்டு கேசரியெல்லாம் கிண்டி எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. எதுக்கு இப்போ கேசரி அப்படின்னு கேட்கும்போது தமிழ்ச்செல்வியை பற்றி எல்லாரும் வந்து சொன்னதுனால இப்போது சும்மா கிண்டி சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மோகனா மூடி மறைச்சிடுறாங்க. அப்புறம் ரூமுக்கு போயிடுறாங்க. மோகனா அங்கிட்டு தமிழ் சேது எல்லாருமே வந்துட்டு தூங்கிடுறாங்க. ரூமில் மோகனா உட்காந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெட்டை குழந்தை வரதை நினச்சி மோகனா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட ராஜவங்க வர்றாரு. என்ன மோகனா இன்னைக்கு பூரா உன்னோட நடவடிக்கையே சரியில்லையே, நீ திடீர்னு வந்துட்டு ஸ்வீட் செஞ்சுருக்க, என்ன விஷயம்? காலையிலேருந்து நானும் பார்க்குறேன் ஒரு மாதிரியாகவே இருக்க அப்படின்னு கேட்கவும், அது வந்துங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து உண்மையை மறைக்கிறாங்க. சொல்லு மோகனா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க கேட்குறாரு. அது வந்துங்க நம்ம தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்டை வாரிசு உருவாயிருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன மோகனா சொல்கிற, என்ன ஆச்சு, என்ன இந்த விஷயத்த நீங்கள் யாருமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு ராஜவங்க கேட்குறாரு. ஆமாங்க இந்த விஷயம் எனக்கே இப்போதாங்க தெரிய வந்துச்சு. மூப்புத்தாய் அம்மா குறி சொல்லும்போது அவங்க மண்ணால் ஏற்றின விளக்கு ரெட்டை தீபமாக மாறிச்சு திடீர்னு. இதை பார்த்துட்டு நான் அத்தைக்கிட்ட சொன்னேன். அத்தை முகத்தில் ஒரு பதட்டம் தெரிஞ்சிச்சு. நான் அத்தைக்கிட்ட இந்த ரெட்டை தீபத்தை பற்றி கேட்கும் போது தான் அவங்க உண்மையை சொன்னாங்க அப்படின்னு மோகனா சொல்லவும், அதையே மோகனா யார்கிட்டையும் சொல்லாமல் இப்படி இருக்கீங்க, சேதுவும் தமிழும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே இந்த விஷயத்தை கேட்டுட்டு அப்படின்னு ராஜவங்க சொல்கிறாரு. அது வந்துங்க இந்த விஷயத்த சொல்லலாம், ஆனால் 2 பேரையும் இந்த குழந்தைங்களை வச்சு தான் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு அத்தை சொல்லியிருக்காங்க. அதனால இந்த விஷயம் 2 பேத்துக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தை இந்த உண்மையை மறைச்சிருக்காங்கங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எங்க வீட்டுக்கு இப்போ ரெட்டை வாரிசு வரப்போகுது மோகனா. நம்ம வீட்டில் குழந்தை சத்தம் 1க்கு 2 கேட்க போகுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த நம்ம சீலக்காரி பெரிய கருப்போட அருளால தான் நமக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. நம்ம தமிழ்ச்செல்வி நல்லபடியாக அந்த குழந்தைங்களை பெற்றெடுக்கணும் மோகனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதை வந்துட்டு தமிழ் அந்த பக்கம் தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே வரும்போது கேட்டுறாங்க. என்னது ரெட்டை குழந்தையா, நம்ம வயிற்றுல ரெட்டை குழந்தை உருவாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு உண்மை தெரிய வருது. வேகமாக வந்துட்டு தமிழ் வந்துட்டு இதை கேட்டதுமே தமிழ் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போது நம்ம வயிற்றுல ரெட்டை குழந்தை உருவாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை ஏன் நம்மக்கிட்ட யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப கோவப்படுறாங்க. நம்ம அம்மாச்சிக்கிட்ட காலையில் கேட்கணும், நம்மக்கிட்ட ஏன் இந்த உண்மையை மறைச்சாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிச்சுன்ற விஷயம் இப்போ யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்கும் மோகனாவும் வந்துட்டு அதை தமிழை பார்க்குறதுக்கு முன்னாடியே தமிழ் அங்கேருந்து கிச்சனுக்கு போயிடுறாங்க. தமிழ் தன்னோட வயிற்றுல கை வச்சுட்டு எனக்கு ரெட்டை குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பூஜாரிக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. என்னோட குழந்தைங்க நான் நல்லபடியாக பெற்றெடுக்கணும், இந்த விஷயம் அவருக்கும் தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவையும் பார்க்குறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.